உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாம், நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன மன்னிச்சிருங்க. நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல வளர்ந்தவங்க. உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். என்னால நீங்க போக வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. பத்மா, இப்ப போ உள்ள. அண்ணே, நான் உன்னை நம்பி வாழ்றவதான். ஆனா நீ வளர்த்த வளர்ப்புல எனக்கு நீ சுயமரியாதையும் கத்து கொடுத்திருக்க. இந்த மாதிரி நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். ஜனனி, நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பிரச்சனையை முடிக்க இந்த குடும்பத்து மருமகளா உன்னை விட்டு கொடுத்து நீ மன்னிப்பு கேட்டதுக்கு தேங்க்ஸ்மா. சுமதி கால் பண்றா. ஹலோ சுமதி, அப்பாவும் சித்தியும் எப்படி இருக்காங்க? அந்த சேது இன்னும் என்ன தேடிட்டு தான் இருக்கானா? ஆமாண்டி, வெந்து போன கைய வச்சுக்கிட்டு உன்னை ஊர் ஊரா தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டான், நீ பாத்துக்கோ. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. எப்ப அவன் கட்டின தாலி அவன் கையாலேயே அறுத்துட்டானோ. அப்பவே எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அருந்து போச்சு. சரி, நீயும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அங்கேயே இருப்ப? நானும் அதுக்கு தான் பாக்குறேன். இங்க இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சிவாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. என் மேல ரொம்ப பாசம். அம்மானா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு அம்மா. அவங்களையும் சேர்த்து ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அப்படி என்ன நீ அங்க அமைதியா இருக்கணும்? நீ சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? முடிவு எடுத்துட வேண்டி. ஆனா சிவாக்கு இங்க ஆபத்து இருக்கு. அவர் சொந்தக்காரங்களே அவரை கொலை பண்ணணும்னு காத்துட்டு இருக்காங்க. நான் வெளியே வந்துட்டா அவரை கொன்னுடுவாங்க. அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நான் குற்ற உணர்ச்சியில தான் வாழணும். ஏய், நீ ஏண்டி அப்படி நினைக்கிற? உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வரும்போது அவங்களும் அவங்க அம்மாவும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி அசிங்கப்பட்டு நீ வாழ்றதுக்கு பதிலா இப்பவே நீ கிளம்பி வந்துடலாண்டி. நீ சொல்றது உண்மை சுமதி. நினைச்சு பார்த்தாலே கதி கலங்குது. 100 நாளுக்குள்ள லவ் பண்ண வைக்கிறேன்னு சிவா சபதம் போட்டிருக்காரு. அவஸ்தையா இருக்கு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்து என்னை ஏமாத்திட்டேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இருக்காது. ஏய், நீ என்ன தாண்டி சொல்ல வர? வேற ஒரு வீட்ல இருந்துகிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது துளசி. நீ தயவு செஞ்சு இங்க கிளம்பி வர வழிய பாரு. எப்படி வர முடியும்? அவர் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? ஏய், அதுக்குதான் அவங்க அப்பா இருக்காருல்ல. அவரை விட பாதுகாப்பு வேற யார் இருக்க முடியும்? நீ அவரை பார்த்து எல்லாம் உண்மையும் சொல்லிடு. அவர் பையனுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நீ சொல்ற மாதிரி சொல்லிட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். நீ தள்ளி போடாத. சாப்பிடும்போது கேக்குறேன்னு எதுவும் நினைக்க மாட்டீங்களே?
நீ கேட்டா எப்படி தப்பா நினைக்க முடியும்? கேளு. ஜனனி நம்ம வீட்டு மருமக, நமக்கு ஒரே மருமக. அவளுக்கு தாலி பெருக்கி போடணும். அது நம்ம கடமை தானங்க. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? மாமா கிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்புறம் பேசுறேன். நல்ல என்னன்னு நீயே கேட்டு சொல்லு. சொல்லுமா. மாமா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாரும் நம்பாதனாலதான் சொல்றேன். என்னால சொல்லாமலேயும் இருக்க முடியல. சிவாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. சில பேர் அவரை கொல்ல பாக்குறாங்க. இருங்க, அவ ஏதோ சொல்றால, என்னன்னு தான் கேளுங்களேன். சொல்லு. அன்னைக்கு குடிசை எரிஞ்சதுல அது தானா எரிஞ்சதா நினைக்கிறோம். எப்படி தானா எரியும்? நானும் அவரும் வயலுக்கு போனோம். மோட்டார் ரூம்ல வச்சு யாரோ எங்களை பூட்டிட்டாங்க. மோட்டரையும் ராங் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் வரல. அதனாலதான் நாங்க தப்பிச்சோம். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் மோட்டார் தானா வெடிச்சிருச்சு. நாங்க இருந்தப்போ கரண்ட் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா யாரோ திட்டம் போட்டுதான் கொல்ல பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. விசாலாச்சி, இந்த ஊரும் சரி, சுத்துவட்ட மக்களும் சரி, நமக்கு எதிரா யாரும் திட்டமும் போட மாட்டாங்க, கொலையும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவளோட மனப்பிராந்தி தான். கொலை பண்ணணும்னா நம்ம மேல யாருக்காவது பகை இருக்கணும், இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது அபகரிக்க பார்க்கணும். அந்த அளவுக்கு பகை உள்ள ஆளுங்க இங்க யாரும் இல்ல. முக்கியமா எடுத்து சொல்லு, என் மகன் சிவாவை கொலை பண்ற அளவுக்கு எந்த எதிரியும் நான் சம்பாதிக்கல. உங்க பார்வையில நீங்க சொல்றது சரியாவே இருக்கலாம். ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. சொன்னா புரியாதா? எனக்கு அறிவுரை சொல்றாளா அவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.